Hello everyone, welcome to Post Market Analysis. So last 4 days பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் லோக்கும் இந்த ஹையர் ஐக்கும் இன்பிட்வீன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமைல இருந்து புதன்கிழமை இன்னைக்கு வரைக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் சினாரியோல ஒரு டிசைனிங் சேனல் டிசைனிங் சேனல்ல தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதிகமாக இருக்க லிக்விடிட்டியை கிராப் பண்ணி சினாரியோ வந்து நின்றுட்டு இருக்கு. அதாவது உடைச்ச மாதிரி சினாரியோ. ஓகேங்களா? ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடருக்கு என்ன பண்ணிச்சு போனா உடைச்சு அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கிருந்து நாளைக்கு இப்படி குதிக்கிறோம் அப்படின்னா நமக்கு நாளைக்கு ஒரு யூட்டன் மார்க்கெட் இருக்க ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ இதெல்லாம் யாரு டிசைட் பண்ண போறோம், ஒரு சப்ளை டிமாண்ட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத யாரு டிசைட் பண்ண போறோம் அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் தான் வந்து டிசைட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெல்ட் ஆகிருக்கு. அப்படின்னும் போது ஒரு 0-0 ட்ரேட் வந்து நடக்க ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? அப்போ இப்படி வந்துட்டு நமக்கு இந்த ரேஞ்சில் வந்து ஃபர்ஸ்டே இல்லை கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்து சாக் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ மினிமம் டார்கெட் இதை வந்து பண்ண முடியும். லாஸ்ட் டேலேருந்து அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ இல்லை நான் வந்து கேப் அப் ஓப்பனிங் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 5 மினிட்ஸில் ஒரு சாக் கொடுத்துட்டு ஸோ அந்த சாக்குக்கு ஒரு ஜோன் வந்து எஃப்இஜியோ இல்லை வந்து நமக்கு ஆர்டர் பிளாக் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்டியூஸ்மெண்ட்லேயே அரைக்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த ஆர்டர் பிளாக்கோ இல்லை எஃப்இஜியோ டேப் ஆச்சு அப்படின்னா சடனாக ஒரு ஸ்பைக் மூவ் வந்து வரலாம். ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ சப்ளை ஜோனில் தான் செல், இந்த ஜோனுக்கு வந்தால் பிரேக்கர் பிளாக்காக கன்சிடர் பண்ணிட்டு இது 15 மினிட்ஸோட பிரேக்கர் பிளாக். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவரோட ஒரு ஆர்டர் பிளாக். ஸோ இது நடக்க இந்த ரேஞ்சு தான் மார்க்கெட் இருக்க ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு பர்ஃபெக்டான சைட்வேஸ். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் சைட்வேஸ் தான் வைக்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஓப்பனிங்க்கும் ஸ்விங் ஹைக்கும் ஸ்விங் லோக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 110 பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் மூவ் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ஒரு ட்ராப் டவுன் ட்ராப் நிறைய இருக்கு, டாப் கொடுத்துருக்கு. நார்மலி சேனல் பேட்டர்னோட டாப் ஆகிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நமக்கு டாப் கொடுத்துச்சு அப்படின்னா செல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ சாக் கொடுத்தாங்க அப்படின்னா எஸ் டாப்பாக சாக் வந்து கொடுத்தான். ஸோ சாக் வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இதுதான் வந்து ஒரு ட்ராப் பேஸ் ட்ராப்பு. ஸோ மேபி இது பிரேக் ஆகுது அப்படின்னா இது எக்ஸ்ட்ரீம் ஜோன். ஓகேங்களா? இங்கே என்ட்ரி எடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் மேக்ஸிமம் இந்த ஹையை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம். எஸ்எல் வந்து கொடுக்கலாம் ஒரு 20 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ டார்கெட் அப்படின்னா இங்கிறது ப்ரீவியஸ் லோ டார்கெட் பண்ணுறீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்னேரியை வந்து நம்ம பப்ளிக் கமெண்ட்ல வந்து கொடுத்துடணும். ஸோ டாக் கொடுக்குது அப்படின்னா செல் அடிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் ஒரு விஷயம் சொல்லிடணும். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் இல்லைன்னா நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 946 போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தது. அப்போது 1 மினிட்ல டாக் கொடுத்தோம். ஸோ இது வந்து என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா எஸ்எல் வந்து விழுந்திருக்கும். பட் நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம் அப்படின்னா என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா ப்ரீமியம் இல்லை அப்படின்னா ட்ரேட் எடுக்கிறதே பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 24,650 மார்க்கெட் வந்து நின்றுட்டு இருக்கு. அரௌண்ட் வந்து 6640 அந்த ரேஞ்சில் இருக்கு. இப்போ 24,650 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுக்கணும். ஸோ புட் ஆப்ஷன் அசைன் பண்ணினா செல் அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 24,700 சரி 650 120 லெவல். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ரீமியமே வந்து கரைஞ்சிருக்கு. ஓகேங்களா? என்ன டைம்னா 10 மணிக்கு போஸ்ட் வந்து போட்டாச்சு. 2 ப்ரீமியம் அந்த கரெக்டாக 120க்கு பிலோவில் இருக்கு. அப்படின்னும் போது ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துறீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எல் கொடுத்துருக்கீங்க. எஸ்எல்சி பேஸில் நம்ம ஆப்ஷன் டேட் அப்படியே சைட் பேஸ் அப்படின்னா மார்க்கெட்டில் ப்ரீமியம் வந்து எங்கேயுமே கொடுக்கல, சும்மா ஆராய்ச்சி முடிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் சைட் பேஸ் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ட்ரேட் எடுக்க போகிறதுல நமக்கு லாஸ் வந்து வராது. ஆக்சுவலாக 2 பக்கமே ப்ரீமியம் தான் கரைச்சிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு எஸ்என்சி படி ஓகேங்களா? ஸோ எஸ்என்சி படி வந்து சைட் பேஸ் ஆனால் தெரியாது. ஆனால்
ஆப்ஷன் டேட்டா படியும் ஆப்ஷன் பிரீமியத்தை படியும் இன்னைக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான சைட்வேஸ் மார்க்கெட் சைட்வேஸ் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா?